Hi, last video commentல வந்து system of particle ல ஒரு question போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுலேருந்து moment of inertia டாப்பிக்கில் ஒரு சம் பார்க்கலாம். ஸோ கொஷின் என்னன்னா 7 identical circular planar disc each of mass m and radius r are welded symmetrically as shown. Okay. The moment of inertia of the arrangement about the axis normal to the plane passing through the point P. அதாவது 7 circular disc அது வந்து symmetrically means அந்த சென்டர்லேருந்து லைக் எல்லா டிஸ்க்கும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதுதான் சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வெல்ட் பண்ணியிருக்காங்க. வெல்ட்னா எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட் பின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்டில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது ஆக்சிஸ் எப்படி போகுதுன்னா அந்த பாயிண்ட் பியில் நார்மல் டு த பிளேன். ஸோ இந்த போர்டு தான் பிளேன்னா நார்மல் டு த பிளேன்னா இந்த போர்டுக்குள்ளே போகிற மாதிரி அட் த பாயிண்ட் பி. பாருங்கள், இது ஒவ்வொரு மாதம் எம்ன்னு நமக்கு தெரியும், ஒவ்வொன்றோட ரேடியஸும் ஆர் நமக்கு தெரியும், ஏன்னா அதை அவங்க கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. இப்போ அந்த பாயிண்ட்லேயே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். இது வந்து சத்தியமாக டேரக்ட் கொஷின் கிடையாது. அண்டு இது வந்து JEE Main 2018 கேட்ட ஒரு கொஷின். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, ஓகே இங்கே பாருங்கள், இந்த ஓன்ற பாயிண்டில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்னு கண்டுபிடிச்சிட்டா பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த பீன்ற பாயிண்டில் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது, இது வந்து ஆர், இது வந்து ஆர், அதாவது ரேடியஸ்ன்றது ஆர். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஒரு டிஸ்டன்ஸு அண்ட் அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ PO to P அந்த டிஸ்டன்ஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது அந்த ரெண்டும் பேரலல்னு வச்சுக்கோங்களேன். பேரலாக இருக்குன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் வந்து 3R, அது வந்து அப்வியஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு IP எனக்கு வேணும்னா IO கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் பேரலல் ஆக்சிஸ் தியரம் உங்களுக்கு தெரியும், அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் M டிஸ்டன்ஸ் பிட்வீன் உங்களுக்கு என்ன பாயிண்டில் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ் அண்டு எம்ன்றது மாஸ் ஆஃப் த சிஸ்டம். இங்கே பாருங்கள், மொத்தம் எனக்கு 7 டிஸ்க் இருக்குது. ஒரு டிஸ்கோட மாஸ் எம்னா 7 டிஸ்கோட மாஸ் 7M, கரெக்ட் தானே? 7M இன்ட்டு 3R², 3R the whole square. ஸோ I0 ப்ளஸ் 7 இன்ட்டு 9MR². இப்போது I0 ப்ளஸ் 7 9s are 63, 63MR². சரி, ஓகே, இது ஓகே. இப்போ I0 கண்டுபிடிக்கிறது தான் விஷயமே. ஸோ இது வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ I0 கண்டுபிடிக்கணும், அதுதான். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் இங்கே ஒரே ஒரு டிஸ்க்கு 2 டிஸ்க் மட்டும் வரைஞ்சி உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். இது வந்து பாயிண்ட் O, இது வந்து இன்னொரு டிஸ்க்கு, இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் R. சரி, ஓகே. இப்போ IOவில் என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, IO வழியாக ஒரு ஆக்சிஸ் போகுதுன்னா அந்த ஆக்சிஸில் என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அந்த ஆக்சிஸ் வச்சு சுற்றும் போது என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு எகெயின் ஒரு பேரலல் ஆக்சிஸ் தியரம் தான். என்ன பேரலல் ஆக்சிஸ் தியரம்னா, லைக் இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் இந்த டிஸ்க்கு, கரெக்டாக? ஸோ இந்த டிஸ்க்லேருந்து இது ஒரு கனெக்டட் டிஸ்க் மாதிரி தான், லைக் அந்த 2 டிஸ்க்கை பற்றி மட்டும் பேசினா. ஸோ நான் என்ன பண்ணுன்னா இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸை இது பண்ணணும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க் பாசிங் த்ரூ இஸ் சென்டர் ஆஃப் மாஸ், அது என்ன MR² by 2 ப்ளஸ் பேரலல் ஆக்சிஸ் தியரம் படி M டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் என்னென்னா 2R ஹோல் ஸ்கொயர். ஸோ MR² by 2 ப்ளஸ் 4MR², கரெக்டாக? ஸோ அப்போனா எனக்கு என்ன வரும்னா 9/2 MR². ஆமாம், 9/2 MR². அது வந்து டியூ டு ஜஸ்ட் ஒன்லி 1 சர்க்குலர் டிஸ்க். பட் நமக்கு என்னென்னா அதே மாதிரி 6 சர்க்குலர் டிஸ்க் சுற்றி இருக்குது. ஸோ இதோட 6 மல்டிப்ளை பண்ணிக்கணும், புரியுதா? ஒரே ஒரு டிஸ்க்னால அந்த சென்டர் ஓனில் என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா இது. பட் சுற்றி நமக்கு 6 டிஸ்க் இருக்குது, அதனால் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போனா 6 × 9/2 MR². அப்போனா இது கேன்சல் ஆகி 3 9s are 27 MR². ஓகே. அண்டு சென்டர் டிஸ்க்குக்கே ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குல்ல, அதோட பாஸ் பண்ணுறது அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும், MR² by 2. புரியுதுல எல்லாம்? பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எகெயின் சொல்லிடுறேன். IP ஈக்குவல் டு இந்த பாயிண்டில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பிரச்சனை என்ன வரணும்னா நமக்கு IOவில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்னு கண்டுபிடிக்கிறது தான். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டியூ டு ஈச் டிஸ்க் அது வந்து என்னென்னா 9/2 MR². அதாவது அதோட சென்டர் ஆஃப் மாஸில் என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போகுது ப்ளஸ் பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிடணும். அதே மாதிரி நமக்கு 6 சிமிலர் டிஸ்க்கு சுற்றி இருக்குது.
ஸோ 6ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். அண்டு நமக்கு சென்டர்லேயும் இன்னொரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரி, ஓகே, லைக் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, இது டேரெக்டாக வேறு மெத்தட்னா லைக் இதை நம்ம யோசித்து பண்ணுறது தான். இங்கே பாருங்களேன், சப்போஸ் இங்கே டிஸ்க் இல்லாமல் ஜஸ்ட்டு டிஸ்க் இல்லை, ஸோ ஜஸ்ட் அந்த சென்டர் ஆஃப் மாஸில் மட்டும் மாஸ் இருக்குன்னா நீங்கள் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம், சம்மேஷன் ஆஃப் mr² அப்படின்னு. அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் வந்து 2r. ஸோ பட் ஆனால் நம்ம இங்கே அப்படி யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா சுற்றி இருக்கிறது ஒரு டிஸ்க்கு. ஸோ நம்ம அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் லைக் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இது வந்து நம்ம புரிஞ்சு இந்த ஸ்டெப்ஸ் வரணும், ஆட்டோமேட்டிக்காக வரணும், அப்படி தான். சரி, ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா, இது வந்து எப்படி எழுதலாம், 54/2 எழுதலாமா? 54/2 mr² ப்ளஸ் mr²/2 அப்படின்னா 55 mr²/2, அதாவது IO. இப்போ IP வேணும்னா IP ஈக்குவல் டு 55 mr²/2 ப்ளஸ் 63 mr². அகெயின் 63 வந்து பை 2 எழுதலாம். எப்படி எழுதலாம், 55 mr²/2 ப்ளஸ் 63 வந்து 126, அதாவது 63 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன், அவ்வளோதான், mr²/2. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்னா 11 7 181. ஓகே, 181 mr²/2. ஸோ இதுதான் ஆன்சர். நமக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, லைக் கொஷின் வந்து ரொம்ப கஷ்டமான கொஷின் தான். JEE மெயின் 2018 கேட்ட ஒரு கொஷின். பட் வந்து இதில் வந்து நிறையா கொஷின் இருக்குது. சப்போஸ் நீட்டுக்கு கேட்குறதா இருந்தால் ஜஸ்ட் இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம் மட்டும் கேட்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட்டு சென்டர் ஆஃப் மாஸில் வந்து என்ன அப்படின்றது மட்டும் கேட்கலாம். அதாவது நமக்கு இந்த வேல்யூ 55 mr²/2 இல்லை ரெண்டுமே சேர்த்து கேட்கலாம். ரெண்டுமே சேர்த்து கேட்டால் JEEல கேட்பாங்க, இல்லை இண்டிவிஜுவலாக நமக்கு நீட்டில் கேட்கலாம். ஓகே, நான் மறுபடியும் அட்மிட் பண்ணிக்கிறேன், கொஷின் வந்து டஃப்பு. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்கேன், லைக் வித் தியரி. ஏன் நம்ம ஈச் டிஸ்க் கன்சிடர் பண்ணிக்கணும், அப்புறம் ஈச் டிஸ்க்லேருந்து எப்படி ஏன் பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா நமக்கு சுற்றி 6 டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அப்படி தான் அப்ரோச் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன சாப்டர்லேருந்து கொஷின் வேணும்னு சொல்லுங்கள். மெயிலில் கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டருமே ஒவ்வொரு கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் நீங்கள் கரண்ட்டாக என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் அந்த சாப்டர்லேருந்து பர்டிகுலராக நம்ம மோர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்ல. ஸோ அதான். தேங்க்யூ. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.